சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன், சவுதி அரேபியா இடத்துலருந்துங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாமே இறைவன் கடவுளை வேண்டிக்கிறேங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான 3 விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வேலை வாய்ப்பும் எந்த ஒரு விஷயங்களும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா நண்பா? ஓகே, வாங்க பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி சவுதி அரேபியாவின் ஒரு ரியாலுங்கிறது நம்ம நாட்டுக்கு என்ன அமௌண்ட்டுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி சவுதி அரேபியா நேஷனல் பேங்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு ரியாலுங்கிறது நம்ம நாட்டுக்கு 22.79 பைசா போய்கிட்டு இருக்குது. சரிங்களா? 22.79 பைசா போய்கிட்டு இருக்குது. நேற்றோட அமௌண்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 22.76 பைசா தான் போய்கிட்டு இருக்குது. இன்னையோட அமௌண்ட்டு 22.76 பைசா அரேபியன் நேஷனல் பேங்கோட அமௌண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. அதே இதுலேருந்து எஸ்டிசி பேங்க்கு பார்த்திங்களா சவுதி அரேபியாவில் எஸ்டிசி பேங்க்கு ஒரு ரியாலுங்கிறது நம்ம நாட்டுக்கு 22.64 பைசா போய்கிட்டுருக்கு. 22.64 பைசா போயிட்டுருக்கு நம்மளோட இந்தியன் மணிக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து கல்ஃப் லைசன்ஸ் ரிட்டர்ன் டிரைவர் கேட்டிருக்காங்க ரியாத்துக்கு. கல்ஃப் எனி கண்ட்ரி லைசன்ஸ் உள்ள லைசன்ஸ் உள்ள டிரைவர் ரியாத்து கேட்டிருக்காங்க. சம்பளம் 1700 ரியால் சம்பளம். ரூம் கொடுத்துருவாங்க. ஃபுட்டு நம்ம தான் பார்த்துக்கிறோன்னா. டியூட்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டியூட்டி, காலேஜ் டியூட்டி இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா நண்பா? இதோட வயசு பார்த்திங்கன்னா 35 வயசுக்குள்ள கேட்டிருக்காங்க. நான் முஸ்லீம் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரியாத்துக்கு தான் வேணும். எனி கண்ட்ரி லைசன்ஸ் உள்ள டிரைவர்கள் லைசன்ஸு ஒரிஜினல் காப்பி கம்பல்சரி டிரைவர்கிட்ட இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, கல்ஃப் லைசன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஒரு ஆஃப் சைஸ் ஃபோட்டோ, இந்தியன் கான்டாக்ட் நம்பரு 2 நம்பரு, ஒரு வீடியோ கிளிப்பு, இது எல்லாமே நம்மளோட ஸ்க்ரீன் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் கொடுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பவுன் நகைங்கிறது நம்ம வாங்க முடியாத சூழ்நிலைக்கு உச்சக்கட்டம் போய்கிட்டு இருக்குது. சரிங்களா? ஒரு பவுனு 60,000 போய்கிட்டுருக்கு. ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நம்ம பார்க்கும்போது 62,000 63,000 சுச்சம் போய்கிட்டுருக்கு. சாதாரண எளிய மக்கள் சாதாரண வாங்க முடியாத சூழ்நிலைக்கு போய்கிட்டு இருக்குது. சரிங்களா? இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம ஒரு மேரேஜ் பண்ணி கொடுக்கும்போது எவ்வளோ சூழ்நிலைக்கு எவ்வளோ கஷ்டத்துக்கு போகிற மாதிரி நிலைமைக்கு உருவாக்கிட்டு இருக்குது. தங்கம் தான் பார்க்க முடியும் தவிர தங்கத்தை நம்ம பொண்ணுக்கு போட்டு அழகு பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு போய்கிட்டு இருக்கு நண்பா. அதனால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா முடிஞ்ச வரையும் ஒவ்வொரு பவுனாக நீங்கள் சேருங்க. செலவை கம்மி பண்ணிக்கோங்க. அதை தான் நம்ம சொல்ல முடியும். செலவை கம்மி பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு ஜாப்பில் இருந்தாலுமே உங்களோட சம்பளம் எந்த சம்பளம் வருதோ அந்த சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒவ்வொரு பவுனும் வாங்கி வச்சு உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் ஃபேமிலிக்கோ உங்கள் பசங்களுக்கோ யாருக்குன்னாலும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். நம்ம நாட்டில் வாங்க முடியாத நண்பா, ரொம்ப கஷ்டம்தான். ஒரு 1/2 பவுனு நகை கூட வாங்க முடியாத சூழ்நிலை போய்ட்டு